அழகு என்றால் வெற்றி, அழகு என்றால் ஆனந்தம், அழகு என்றால் உற்சாகம். அழகிய சிநேகிதியே, வணக்கத்துடன் உங்கள் அன்புமா. இன்னைக்கு ஒரு வித்தியாசமா டியூட்டோரியல் ஹேர் கட் பண்ண போறோங்க. ஸோ பார்லரில் போயிட்டு நீங்கள் ஹேர் கட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க. உங்கள் வீட்டில் இருந்தே நீங்களே எப்படி ஹேர் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்னுடைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டு தான் இப்போ பாருங்கள் செல்ஃபியை ஹேர் கட் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களே எவ்வளோ அழகாக ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இவங்க மிஸ் ராஜபிரியா. இப்போ பாருங்கள், அவங்க ஒரு லாங் லேயர் ஸ்டெப் கட் பண்ணி ஒரு மாடர்னைஸ்டு ஹேர் கட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான டியூட்டோரியல் ஹேர் கட் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தரோட ஹேரை பார்த்தே அவங்களோட வயசை சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு தானே வரும். பட் உண்மை அதுதாங்க. ஒரு ஹேர் கட் ஸ்டோரிக்கே ஹிஸ்ட்ரியில் ஒரு ப்ரூஃபே இருக்குங்க. ஸோ ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ஏஜ், எஜுகேஷன், பேக்ரவுண்டு, இதெல்லாம் அந்த ரிச்னஸ்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க ஹேர் கட்டே பண்ணிப்பாங்கங்க. வயசானவங்க அவங்களோட தலையில் இருக்கிற முடியை வழுக்க, அந்த வெள்ளை முடி இதெல்லாம் மறைக்கிறதுக்கு விக்கு வேர் பண்ணிப்பாங்களாங்க. கொளுத்துற வெயிலில் எங்களோட தலையில் இருக்கிற முடியை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நாங்கள் விக்கு போட்டுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறவங்களெல்லாம் விக்கிச்சு போக வைப்பாங்களாங்க. ஹேர் கட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், நாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு ஃப்ரீ ஹேரு, ஒரு ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைலு நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ நம்மளை யூனிக்காக ப்ரெசன்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி மாடர்ன் ஹேர் கட்ஸ் எல்லாம், செல்ஃப் ஹேர் கட்லாம் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சருக்கும் நம்மளோட காஸ்டியூம்ஸுக்கும் சூட் ஆகுற மாதிரி பர்ஃபெக்ட் ஹேர் ஸ்டைல்ஸு, ஹேர் கட்லாம் பண்ணாக்கா இட் கிவ்ஸ் குட் அப்பியரன்ஸ் அப்படி இல்லையா? செல்ஃப் ஹேர் ஸ்டைலு, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். பாருங்கள், நமக்கு ஒரு செல்ஃப் இமேஜை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கோங்க. ஒரு ஹேர் கட் அப்படின்னும்போது நம்மளோட முக அழகையும் முடி அழகையும் அப்படியே மேம்படுத்தி காமிக்கும். பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், அந்த பிளண்ட் லெவல், பாப் லெவல், ஷோல்டர் லெவல் பிளண்ட்டு அண்ட் மஷ்ரூம் கட்டு இதெல்லாம் அவங்க ரவுண்டு ஃபேஸ்க்கு அழகாக சூட் ஆகும். ஸோ இவங்களோட ஹேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செஷன் பை செஷன் அதை ஹேரை ரெண்டாக ஃபஸ்ட்டு அந்த க்ரௌன் போர்ஷனை எடுத்துகிட்டு கிளிப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்க ஹேரை 3 செஷனாக நாம் டிவைட் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு செஷன் பண்ணி விட்டுருக்காங்க. மிடில் ஆஃப் த லேயரில் அந்த ஹேரை எடுத்து 3 செஷனாக பிரிச்சுருக்குறாங்க. ஸோ அந்த மிடில் ஆஃப் த லேயரை அப்படியே அவங்க ஒரு மேலே ஃபுல்லாக கிராஜுவலாக கொண்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்டில் அப்படி கொண்டு லாங்காக அவங்க அதை ஃபோல்ட் பண்ணி ட்ரிம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அந்த ஃப்ரண்ட்டில் போர்ஷனில் அவங்க கிளிப் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த கட்டை அகெயின் அவங்க கொண்டு போய் இந்த ஃப்ரண்ட் லைனை கைட்லைனாக வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு பண்ணுறாங்க. அண்ட் டவுனில் பார்த்தீங்கன்னா ஈவனாக கரெக்டாக அவங்களுக்கு யூ ஷேப் வர மாதிரி அதை ஃபைனலாக ட்ரிம் பண்ண போகிறாங்கங்க. இந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நம்ம நல்லா அதை கோர்ஸ் படித்து ப்ராப்பராக பண்ணால் தான் இந்த மாதிரி செல்ஃபி ஹேர் ஸ்டைலில் ஹேர் கட்ஸ்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? இவங்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் கிளாஸஸ்லாம் கூட நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கட் எப்படி பண்ணலாம், அவங்களோட ஃபேஸை எப்படி அவங்க அழகாக மேக்கப் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணிக்கலாம், அவங்களோட கை காலை எப்படி நீட்டாக பராமரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் மாதிரி 1 வீக் கோர்ஸ் கூட இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மோபாலிட்டன், ரேவா, கேஸ்கேட் அண்ட் ஜீவா ஹேர் கட், மஷ்ரூம் கட் வித் நாச்சிங்கு அண்ட் தென் ரிவர்ஸ் கிராஜுவேஷன், இப்படி பல விதமாக நாம் ஹேர் கட்டை பிரிக்கலாம். பாருங்களேன், ஹேரை பொறுத்த வரைக்கும் நமக்கு காசஸ் ஃபார் ஹேர் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மேஜர் ப்ராப்ளம். ஏன்னா ரொம்ப எனக்கு திக்காக இருந்தது, அது அப்படியே ஃபால் ஆகி ரொம்ப தின்னாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஹெரிடிட்டரி ஃபேக்டர்னாலையும்
இன்ஃபெக்ஷன்னால, சம்டைம்ஸ் டிசீஸ்னால, அண்ட் லேக் ஆஃப் அந்த நியூட்ரிஷன் ஃபுட்டுனாலையும் அண்ட் கெமிக்கலி ஹேர் ட்ரீட்டட் பண்ணியிருக்கிறதுனால ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கவங்க. அண்ட் நமக்கு ஸ்வெட் அதிகமானாலும் சரி, டூ மச் ஆஃப் ஆயிலி ஹேராக இருந்தாலும் சரி, ட்ரையாக இருந்தாலும் சரி, ஹேரில் டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி, டேண்ட்ரஃப் நமக்கு கண்டிப்பாக வரும். விட்டமின் டெஃபிஷியன்சினாலையும், டென்ஷன் வரீஸ் அதிகமாக இருந்தாலும் நமக்கு ஹேர் ஃபால் வருங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் நாம் ரெக்டிஃபை பண்ணி நம்ம ஷாம்பு பிராண்டட் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் வாட்டர் நம்ம ஹேரில் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் கோம்பிங் ஸ்டைல் ஆஃப் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்க. பிகாஸ் நம்மளோட ஹேரோட டென்சிட்டியை அப்படியே ரொம்ப லோ பண்ணி காமிக்கும். அண்ட் தென் உங்களுக்கு எப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஸ்டைல் நம்ம மாற்றும் பொழுது கூட அடிக்கடி ஹேர் ஃபால் நமக்கு நிறைய வருங்க. ஸோ கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர் அப்படின்னு பார்த்தா ஜாஸ்தியாக நம்ம கேர் எடுக்கணுங்க. அண்ட் ஹேர் ட்ரையர் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். பட் கூலர் இருக்கக்கூடிய ட்ரையர் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குங்க. நைட்டில் படுக்கும்போது நல்லா ஃப்ரீயாக ஹேர் அப்படியே விட்டுட்டு அப்படியே அந்த ரப்பர் பேண்ட்லாம் போட்டு அவங்களுக்கு அதை அப்படியே டைப் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா நல்லா ஹேருக்கு ப்ரீத் கிடைக்கும் பாருங்கள். என்ன நேயர்களே, எப்படி இருந்தது அந்த செல்ஃபி ஹேர் கட்? நீங்களும் வீட்லேயே இருந்து பியூட்டி பார்லருக்கே வராமல் நீங்களே இந்த மாதிரி பலவிதமான ஹேர் கட் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய ஹேர் ட்ரெஸ்ஸராக மாறிடலாம் இல்லையா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பார்த்தா, நிறைய பேர் ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாம் அவங்களுக்கு பெயின் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் வெனிகர் இருக்குது இல்லையா, அந்த வெனிகரை ஒரு பவுலில் போட்டு அப்படியே ஸ்லோவாக காட்டனில் நம்மளோட ஸ்கேல்பில் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோ மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட்டு அந்த மல்மல் துணி இருக்குது பார்த்தீங்களா, சாஃப்ட் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த காட்டன் கிளாத்தை தலையில் அப்படியே நீங்கள் சுற்றி விட்டுடுங்க. இந்த நைட்டு ஹோல் டே நைட் அப்படியே விட்டுடுங்களேன். மறுநாள் காலையில் பாருங்கள் அந்த பெயின் எல்லாம் அந்த டவலில் வந்திருக்கும். ஆஃப்டர் தட் நல்ல பிராண்டட் ஷாம்பு போட்டு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கங்க. உங்களோட தலையில் இருக்கிற பெயின் தொல்லையிலேருந்து உங்களுக்கு நிரந்தரமாக விடுதலை கிடைச்சிடும். என்ன நேயர்களே, ட்ரை பண்ணுறீங்களா? நன்றி நேயர்களே.